இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஸ்மாக் டவுனில் கோடி ரோட்ஸுக்கு ஒரு ஆஃபர் பண்ணியிருப்பார் ராக். அந்த ஆஃபரை கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்றதுக்கு ஒரு 5 காரணங்கள் இருக்குது. அது என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை தொடர்ந்து பாருங்கள். எலிமினேஷன் சேம்பரில் கோடி ரோட்ஸ்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராக் கொடுத்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணணும் இல்லை கேன்சல் பண்ணணும். ராக் அப்படி என்ன ஆஃபர் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நீ அடிமையாக இரு, எனக்கு நீ அடிமையாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை வேறு லெவல் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. நீ என்னை விட பெரிய ஆளாக ஆகலாம், நீ தான் ஏன் சாம்பியன், எனக்கான சாம்பியன், நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் போட்டார். அந்த ரூல்ஸை கோடி ஏற்றுக்கிறாருன்றதுக்கான ஒரு 5 காரணம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ஹீல் டர்ன் பண்ண போகிறாருன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. அந்த ஹீல் டர்ன் பண்றதுக்காகவே கோடி ரோட்ஸ் ராக்கு கூட ஜாயின்ட் ஆவாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரில் உட்காந்துட்டு மைக்கேல் கோல்ட்ட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை கோடி ரோட்ஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ண போறாருன்ற மாதிரி தான். கோடி ரோட்ஸ் இப்போ ஒரு பச்சுந்தி மாதிரி செயல்படுறாரு. கோடி ரோட்ஸ் தன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். கோடி ரோட்ஸ் கிட்டத்தட்ட போன ரெசில்மேனியாவில் யார் யாரை வெறுத்தாரோ அவங்கெல்லாம் இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லுவார். அவர் கூட போய் ரிசல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற விஷயத்த சொல்லுவார். அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணார். போன ரெசில்மேனியாவில் ராக்கை வெறுத்திருப்பார். இந்த ரெசில்மேனியாவில் ராக்கு கூட ஜாயிண்ட் ஆக போகிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன ரெசில்மேனியாவில் ரோமன் ரீன்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு கெவின் ஓவன்ஸ். அதை இப்போ ராக்கு கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒத்து போகுது. மூணாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்கிறது நிறைய பேர் லைக் பண்ணல. எனக்கு கோடி ரோட்ஸ் தன்னோட சாம்பியன்ஷிப்பை அதிகமாக டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. பெரிய பெரிய ரெஸ்லரோட கோடி ரோட்ஸ் டிஃபெண்ட் பண்ண ஒரே ஒரு ரெஸ்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் மட்டும்தான். கெவின் ஓவன்ஸ் கூட டிஃபெண்ட் பண்ணதுலேயே பெரிய ரெஸ்லர்னா கெவின் ஓவன்ஸ் மட்டும்தான். ஏஜி சேல்ஸ் கூட பண்ணியிருப்பார். அது அந்த அளவுக்கு இம்பாக்டாக இருந்தது. கெவின் ஓவன்ஸ் கூட நடந்த ஸ்டோரி லைனில் கெவின் ஓவன்ஸால தான் அந்த ஸ்டோரி லைன் ஹைப் இருந்துச்சே ஒழிய கோடி ரோட்ஸால இல்லை. அதனால கோடி ரோட்ஸோட இப்போ ஃபேஸ் டர்ன் அந்த அளவுக்கு பூ பண்ற நிலைமைக்கு போயிட்டு இருக்குன்றதால அதை மாற்றணுன்றத கோடி ரோட்ஸ் இந்த மாதிரி ராக்கோட ஆஃபர்ல அக்செப்ட் பண்ண வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸை அப்படியே ஒரு ஹீல் டர்ன் பண்ண வைக்கிறதுக்காக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸை ஸ்க்ரூ பண்ண போகிறாங்க. எப்படி ஷீல்டை உடச்சி விட்டாங்களோ, ஷீல்டில் எப்படி செத்ரோலின்ஸை டேர்ன் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் பிரிஞ்சாரோ, அதே போல தான் இந்த வாட்டி ராக்கும் கோடி ரோட்ஸும் இருக்கும் பட்சத்தில் கோடி ரோட்ஸை ராக்கே அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது இப்போ இல்லை, ஃபியூச்சர் ஸ்டோரி லைனாக வரும். அதுக்காக ஸ்டோரி லைனை கொண்டு போகிறதுக்கு தான் இப்போ ராக்கோட ஸ்டோரி லைனுக்காக தான் இப்போ கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ண வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ண வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் கேட்டிங்கன்னா, புதிய ஃபேஸ் டர்ன் ரெஸ்லர் வர போகிறாங்க. அவங்களாம் கொண்டு வரதுக்காக தான் இப்போதைக்கு WWE கோடி ரோட்ஸை ஹீல் பண்ண வைக்க போகிறாங்க. அந்த புதிய ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி யார் யார் வர போகிறான்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ், சிஎம் பங்க், ஜே யூசோ, LA நைட், இந்த 4 பேருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. அதனால தான் இவங்களை கோடியை ஹீல் டர்ன் பண்ண வச்சுட்டு இவங்க 4 பேருக்கு அடுத்த புஷ் கொடுத்து அடுத்த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியை மாற்றலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அடுத்ததான் மிக முக்கியமான காரணம், கோடி ரோட்ஸ் ராக்கோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி அக்செப்ட் பண்ணும்போது கோடி ரோட்ஸ் ஹீலாக மாறிடுவார். அதனால எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ண போகிற ஜான் சீனா அப்படின்ற மாதிரி இப்போ ரூமர் வந்துகிட்டு இருக்கு. ஜான்சனை எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணிட்டா, ஜான்சனை நெவர் ஹீல் டர்ன் ரெஸ்லர், ஹீல் பண்ணதே கிடையாது. அந்த ரெஸ்லர் ஹீல் பண்ண மாட்டாரு. அதனால ஜான்சனாவுக்காக கோடி ரோட்ஸ் ஹீல் பண்ண வச்சு ரெசில்மேனியா மேட்சை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கதா இப்போ தகவல் வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.